ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ARTNPC அகாடமி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஆன்சர் சீரிஸில் டெய்லி ஒன் மேக்ஸ் கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 31 பார்ப்போம். 100லிருந்து எத்தனை முறை 10களை உன்னால் கழிக்க இயலும்? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 100லிருந்து எத்தனை முறை 10களை உன்னால் கழிக்க இயலும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு புதிர் கணக்கு மாதிரி தான். ஸோ சைக்காலஜியில் கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம ஜென்ரலாக பார்த்தா என்ன சொல்லுவோம், 100ல் வந்து 10 இருக்குது. ஸோ 10 × 10 தான் என்னது 100. ஸோ 100. ஸோ அதனால் 100ல் வந்து 10 இருக்குது. அதனால் 10 தடவை கழிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணிருப்போம், ஆப்ஷன் பி 10 தான் சொல்லி போட்டிருப்போம். ஆனால் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இது புதிர் கணக்கில் வந்திருக்கு. ஏன்னா இது எல்லாருக்குமே தெரியும், 100ல் 10 இருக்குது. ஸோ அதனால் 10ன்னு சொல்லி ஈஸியாக போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் புதிர் கணக்கை பொறுத்த வரைக்கும் அப்படி கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் மைண்டுக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100லேருந்து ஒரு தடவை 10 கழிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன வரும், நமக்கு 90 வரும். நீங்கள் திரும்ப 10 கழிக்கணும்னு என்ன பண்ணணும், 90லேருந்து தான் 10 கழிக்கிற மாதிரி வரும், ரைட்டுங்களா? ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 100லேருந்து அவங்கள 10 கழிக்க சொல்கிறாங்க. அப்போ 100லேருந்து எத்தனை முறை நம்மளால் 10 கழிக்க முடியும்? 100லேருந்து ஒரு தடவை மட்டும்தான் 10 கழிக்க முடியும். ஒரு தடவை 10 கழிச்சாலே அது வந்து 90 மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 10 கழிக்கணும் அப்படின்னா 90, 80 தான் கழிச்சிட்டு வரணும். ஸோ அப்போ 100லேருந்து எத்தனை முறை 10களை கழிக்க இயலும் அப்படின்னா ஆப்ஷன் டி, ஒரு முறை தான் கழிக்க இயலும். ஸோ 100லேருந்து எத்தனை முறை 10களை கழிக்க இயலும்னு கேட்டாங்கன்னா ஒரு முறை. ஸோ கொஞ்சம் யோசிச்சு போடுங்க. ஸோ எடுத்தோடனே 10ன்னு சொல்லி போட்டுறாதீங்க. ஓகே கைஸ், ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.